வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அண்ட் ஹெட்லைன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 180 பிளஸ் ஹெட்லைன்ஸ்க்கு உண்டான ஐடியாஸ நான் தரப்போறேன். தென் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு நெறைய பேர் வந்து ஹெட்லைன்ஸ்ல வந்து நெறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஐடியாஸ் குடுக்க போறேன். தென் அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்றோம். அந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அதே வந்து ஹெட்லைன்ஸாவும் நம்ம வந்து போடுவோம். அந்த மாரி போட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆனாலும் கிளிக்ஸ் வராது. நெறைய பேருக்கு வந்து கிளிக்ஸ் வரமாட்டேங்குது, கிளிக்ஸ் வரமாட்டேங்குது, ரேங்க் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அது ஒரு ரீசன் தான். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ஹெட்லைன்ஸ் ஒரு ஐடியாஸ குடுத்துட்டோம் அப்டின்னா, ஸோ ஒன் பை ஒன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப் டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளிக்ஸ் அப்டிங்கிறது வர ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ஸோ அமேசிங்கான ஒரு அ ஹெட்லைன்ஸ் உண்டான ஐடியாஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அதுல 6 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து வேர்ட்ஸ் எப்பவுமே கேட்சியா இருக்கணும். அதாவது ஹெட்லைன்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கேட்சியான ஹெட்லைன்ஸ் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்சியா இருக்கா? 180 மோஸ்ட் அமேசிங் பிளாக் ஹெட்லைன்ஸ் தட் வில் கெட் யூ மோர் கிளிக்ஸ். எப்படி? ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலான வந்து ஹெட்லைன்ஸ் இல்லாம ஒரு கேட்சியான ஹெட்லைன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ எப்பவுமே வந்து நெறைய பேர் வந்து நம்ம ரிசர்ச் பண்ண கீவேர்ட தூக்கி அப்படியே போட்டுருவாங்க. அந்த மாரி போடாதீங்க. எந்த ஒரு கிளிக்கும் வராது. ரேங்க் ஆயிடும். ஆனா கிளிக்ஸ் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ கிளிக்ஸ் வேணும். கண்டிப்பா வந்து அமேசிங்கான ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அ கேட்சியான வேர்ட்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம மோஸ்ட்லி இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல்லி, கார்ஜியஸ், பவர்ஃபுல், டேம் குட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிக் ஆஸ், ரெக்கமெண்டட், கிராபிங். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கன்டென்ட் போடுறப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீட்ஸ்க்கு தகுந்த மாரி எப்படி உங்களுடைய கேட்டகரிஸ்க்கு தகுந்த மாரி எப்படி உங்களுடைய ஹெட்லைன்ஸ் கிரியேட் பண்ணணுமோ, அந்த மாரி பேசிக்கான ஹெட்லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இந்த இந்த இதுல பார்த்தீங்கன்னா, அமேசிங் இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மோர் கிளிக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கிளிக்ஸ் வரக்கூடிய ஒரு ஹெட்லைன்ஸ். ஓகேவா? ஸோ அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. நான் இந்த வேர்ட் ஷீட் நான் குடுக்குறேன் உங்களுக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபைல்ல போயிட்டு மேக் அ காப்பி குடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபைல்ல போயிட்டு மேக் அ காப்பி போட்டு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஐடியாஸ் இருக்கு. ஸோ அந்த 180 ஐடியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ சீரியஸ் டேஷ் தி டிரைவர் டேஷ். ஸோ இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய நீட்ஸ்க்கு தகுந்த மாரி என்ன இருக்கோ அதுல ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ ஃபைண்ட் தி நீட்ஸ். ஹவ் டூ ஃபைண்ட் தி ரைட் மைக்ரோ நிச். இந்த மாரி டேஷ். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்லைன்ஸ்ல உங்களுக்கு வரணும். ஓகேவா? அது இல்லாம ஹெட்லைன்ஸோடைய அனலிட்டிக்ஸ் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு ஹெட்லைன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாரி நெறைய குடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேஷ்டேக் இருக்கு இல்லையா? ஹேஷ்டேக் அப்படின்னா நம்பர்ஸ். டாப் டாப் 10 திங்ஸ் அந்த மாரி. ஸோ டாப் 10 திங்ஸ் எசென்ஷியல் நீட் ஃபார் யுவர் பிளாக்ஸ். ஸோ அந்த மாரி நெறைய இருக்கு. டாப் 10 அமேசிங் அமேசிங் ஷூஸ் டூ ட்ரை ரைட் நவ். இந்த மாரி இருக்கு. ஸோ இந்த மாரி டேஷ்ல என்ன இருக்கோ அந்த மாரி நீங்க ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? டாப் 10 பெஸ்ட் அ பெஸ்ட் ஷூஸ் டூ வியர் ஃபார் வுமென் அந்த மாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 10 மோஸ்ட் அமேசிங் டூல்ஸ் டூ யூஸ் சம் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் அந்த மாரி. டாப் 10 ஃபேக்ட் அபவுட் ஹெல்த். டாப் 20 மோஸ்ட் அமேசிங் ஹெல்த் எசென்ஷியல் நீட்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ அந்த மாரி இருக்கு. ஸோ டாப் 10 எசென்ஷியல் திங்ஸ் ஃபார் பிளாகிங். ஸோ அந்த மாரி. ஓகே. ஸோ ஹேஷ்டேக் இருக்குன்னா, அந்த நம்பர்ஸ் அந்த மாரி ஃபில் பண்ணி போடுங்க. உங்களுக்கு இந்த கம்ப்ளீட்டான வேர்ட்ஸ் ஃபைல் நான் குடுக்குறேன். ஸோ இது மாரி நெறைய இருக்கு. ஓகேவா? நீங்க அப்புறமா எடுத்து பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல ஒரு ஹெட்லைன்ஸ் அனலிட்டிக்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் நான் குடுத்துருக்கேன். ஸோ லிங்க் அப்படியே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. இன்னொன்னு குடுத்துருக்கேன். 2மே நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம எடுத்த ஹெட்லைன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ என்கிட்ட இருந்த ஹெட்லைன்ஸ் இதுவே நம்ம வந்து ஹெட்லைன்ஸ் நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு கிளிக்கபிளா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அனலிட்டிக்ஸ் ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே. ஷேர் த்ரூ ஹெட்லைன்ஸ் டாட் ஷேர் த்ரூ டாட் காம். அதில ஹெட்லைன்ஸ் எடுத்து அப்படியே நான் வந்து பேஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டர் மினிமம் 70 இருந்தா பெஸ்ட்டு. ஸோ ஹெட்லைன் குவாலிட்டி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 71. ஓகேவா? ஸோ 71 இருக்கு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, 180 இருக்க இடத்துல டாப் 180 மோஸ்ட் அமேசிங் அப்படின்னு அகைன் நான் சர்ச் பண்றேன். அனலைஸ் அகைன் குடுக்குறேன். குடுத்ததுக்கப்புறம் 72.
ஓகேவா? ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இது எடுத்துட்டேன் அப்படின்னா, அதுவும் செக் பண்ணி பார்ப்போம். 64 ஸோ ஆவரேஜா இருக்கு அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் இங்க எடுத்து காட்டிடும். சேம் அதே மாரி இன்னொன்னு வெப்சைட் இருக்கு. coschedule.com ஓகேவா? ஸோ அதிலேயே நீங்க தாராளமா இமெயில் ஐடி குடுத்து நீங்க லாகின் பண்ணிட்டு வொர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ சேம் அதே மாரி அனலைஸ் நவ் குடுத்துட்டேன் அப்படின்னா, அதில உங்க லாகின் கேட்கும். ஸோ லாகின் பண்ணிட்டு நீங்க தாராளமா அதிலேயே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 2 வெப்சைட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து டாப் 5 திங்ஸ் யூ நீட் டூ நோ பிஃபோர் ஸோ இதுதான் ஹெட்லைன்ஸ். கரெக்ட்டா? பார்த்தீங்கன்னா 73 வந்திருக்கு. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அபோவ் 70 இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. 70 கீழ ஆயிடுச்சுன்னா ஆவரேஜா இருக்கும். ஸோ அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சஜஷன்ஸ்லாம் குடுக்கும். இன்கிரீஸ் ஹெட்லைன் லென்த், வாட் இஸ் பிராண்ட். ஸோ அந்த அளவுக்கு பிராண்டும் நீங்க யூஸ் பண்ணணும். டாக் அபௌட் த பாடி. ஸோ அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் உங்களோட கன்டென்ட் என்ன இருக்கு, நீச் என்ன இருக்கு, அதுங்களையும் நீங்க ஹெட்லைன்ஸ்ல ஆட் பண்றீங்க அப்படின்னா, இன்னும் நெறைய கேப்பபிள் சூப்பரா இருக்கும். இப்போ 74 ஓகே. ஸோ இந்த மாரி ஆட் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கும். என்கேஜ்மென்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 69 அதுக்கப்புறம் இம்ப்ரஷன் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 65. ஸோ இந்த மாரி அனலைஸ் பண்ணி நம்ம ஹெட்லைன்ஸ் ஒர்க் பண்றோம் அப்படின்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக்ஸ் அதிகமா வரும். ஸோ காம்படிட்டர்ஸ் அதிகமா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக்ஸ் நமக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா? ஸோ ரேங்க் ஆனதுக்கப்புறம் கிளிக்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கிளிக்ஸ் வரணும் அப்படின்னா, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்லைன்ஸ் வந்து நல்ல கேட்சியான ஹெட்லைன்ஸ், அமேசிங்கான ஹெட்லைன்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. ஓகேவா? ஸோ எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்றப்போ, வேர்ட்ஸ் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ அத ஒன்ஸ் நீங்க பார்த்துருங்க. ஸோ இந்த மாரி நீங்க ப்ராப்பரா கரெக்ட்டா செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கரெக்ட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்து வொர்க் பண்ணுங்க. ஸோ ஹெட்லைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க யோசிச்சு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது இல்லாம சஜஷன்ஸ் இங்க நெறைய வருது பாருங்க. டாப் 150 மோஸ்ட் அமேசிங் பிளாக் ஹெட்லைன் தட் யூ வில் கெட் கிளிக்ஸ் அந்த மாரி இருக்கு. ஸோ இந்த மாரி நான் சர்ச் பண்ண ஹெச்டிஸ் எல்லாமே இதிலேயே காட்டிடும். ஓகேவா? ஸோ ஹெட்லைன் ஸ்கோர், என்கேஜ்மென்ட் ஸ்கோர் எல்லாமே பாருங்க. அபோவ் 70 இருந்தா பெஸ்ட்டு. இந்த என்கேஜ்மென்ட் ஸ்கோர் வந்து அபோவ் 60 இருக்கணும். இம்ப்ரஷன் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, அபோவ் 60 இருக்கணும். ஓகேவா? ஸோ இது 2மே அபோவ் 60 இருக்கணும். அது இல்லாம ஹெட்லைன் குவாலிட்டி ஸ்கோர் வந்து அபோவ் 70. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அபோவ் 70 இருக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த வேர்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். குடுத்து நீங்க ஓப்பன் பண்ணி ஃபைல் குடுத்து மேக் அ காப்பி. ஓகேவா? சிம்பிள். ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ 180 பிளஸ் வந்து ஐடியாஸ் குடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் கரெக்ட்டா ப்ராப்பரா இந்த டேஷ நீங்க ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபில் பண்ணி நீங்க ஐடியாஸ நெறைய கேதர் பண்ணுங்க. ஓகேவா? ஐடியாஸ் நான் ஆல்ரெடி குடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த ஐடியாஸ வச்சு நீங்க தாராளமா நீங்க வந்து உங்களுடைய நீட்ஸ்க்கு தகுந்த மாரி, உங்களுடைய கன்டென்ட்க்கு தகுந்த மாரி தாராளமா ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஸோ இந்த இந்த விஷயங்கள் கண்டிப்பா மேட்ச் பண்ணுங்க. ஓகே. கேட்சி அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அட்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மேட்ச் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் குடுத்துருக்கேன். எஃபிஷியன்சி, ஃபேன்டாஸ்டிக், இன்கிரெடிபிள், யூஸ்லெஸ் அந்த மாரி நெறைய விஷயங்கள். உங்களுடைய கன்டென்ட்க்கு நீட்ஸ்க்கு தகுந்த மாரி. ஓகேவா? ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்லைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹெட்லைன்ஸ்ல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி அபோவ் 70 அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன்ஸ் உடைய ஸ்கோர் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ.